வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ நம்ம லென்ஸ் ரே டயக்ராம் பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு பொசிஷனில் வைக்கிறோம், இமேஜ் எந்த பொசிஷனில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம் ரே டயக்ராம் மூலமாக. சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில் வச்சுருக்கேன். சரிங்களா? அப்போ தான் ரே வந்து பேரலாக வந்து ஸ்ட்ரைக் ஆகி ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் ஆகி இமேஜ் ஃபார்ம் ஆகுது. சரிங்க? இங்கே F1' இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அதே இது பாருங்க, ஆப்ஜெக்ட் வந்து இந்த F2க்கு பக்கத்தில் இருக்கு. சரியா? F2க்கு பக்கத்தில் இருக்குது ஆப்ஜெக்ட். இங்க லென்ஸ்ல ஸ்ட்ரைக் ஆகி இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, F1' F2'க்கு இடையில ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஆப்ஜெக்டை விட இமேஜ் வந்து சின்ன சைஸ், ஹைட் சின்னதா இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இங்கேயும் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது, ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கோம், F2ல கரெக்டா F2ல வச்சிருக்கோம். சரிங்களா? F2ல ஆப்ஜெக்ட் வைக்கும் போது இமேஜ் வந்து F2' ஃபார்ம் ஆகுது. சேம் சைஸ்ல ஃபார்ம் ஆகுது ரியல் இமேஜ். சரிங்களா? இன்வெர்டடா சேம் சைஸ்ல ஃபார்ம் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து F1க்கு F2க்கு இடையில இருக்கும்போது இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, F2' தள்ளி ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி ஆக்சுவலா இந்த சைஸை விட கொஞ்சம் ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா மேக்னிஃபை ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப இந்த சைஸை விட லார்ஜ் சைஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, ரியல் இமேஜ். ஓகே, அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து எங்க வச்சிருக்கோம், F1ல வச்சிருக்கோம். இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ நோ இமேஜ் ஃபார்மிங் ஆர் ஃபார்மிங் இமேஜ் அட் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, இங்க ஒரே ஒரு கேஸ்க்கு மட்டும்தான் என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்க வச்சிருக்கோம், எஃப்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில இருக்கும்போது இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜா ஃபார்ம் ஆகுது. எந்த சைடு, சேம் சைடு, ஆப்ஜெக்டோட சேம் சைட்ல இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜா ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கு. எங்க, எஃப்க்கும் ஓக்கு இடையில இருக்கையில, ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கல் F1க்கு இடையில இருக்கையில இமேஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்து தான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரே ஒரு கேஸ்க்கு தான் வெர்ச்சுவல் இமேஜ், மற்றது எல்லாமே ரியல் இமேஜ். இன்வெர்டடா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, அப்ரைட்டா இருக்கு. சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வாட் இஸ் லென்ஸ் கான்ஃபிகரேஷன் ரே டயக்ராம் ஃபார்மிங் இமேஜ். சரிங்களா? இப்போ நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஆப்ஜெக்டோட பொசிஷனுக்கு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற ரே டயக்ராம் ரூல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்ப பார்க்கும்போது இப்ப நம்ம ஜென்ரலா இங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க பேட்டர்ன் என்ன, இன்ஃபினிட்டில ஆப்ஜெக்ட் இருக்கு, இமேஜ் வந்து ஃபோக்கல்ல இருக்கு. சரி, அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல F1 பாயிண்ட்ல இருக்கு. ரைட். அப்ப பொசிஷன், ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க, இமேஜ் பொசிஷன் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? எங்க எல்லாமே ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து ரைட் சைடு மெஷர் பண்ணும்போது, லைட்டோட டைரக்ஷன்ல மெஷர் பண்ணும்போது பாசிட்டிவா எடுத்திருப்போம். ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து லைட்டுக்கு அகைன்ஸ்ட் டைரக்ஷன்ல மெஷர் பண்ணும்போது நெகட்டிவா எடுத்திருப்போம். இதெல்லாம் கன்வென்ஷன் நமக்கு தெரியும். ரைட். அப்புறம் பாருங்க, ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல இருந்து எங்க வருது, நோக்கி வருது. எதை நோக்கி வருது, ஆப்டிக்கல் சென்டர் நோக்கி வருது. எதுக்கு பக்கத்துல இருக்கு, F2க்கு பக்கத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப இமேஜ் எப்படி, இங்க F1' இருந்தது அப்படியே விலகி F2' நோக்கி போகுது. F1' இருந்து F2' நோக்கி இடையில இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து F2க்கு பக்கத்துல வந்துருச்சு. ரைட். அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து இப்ப என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் நகர்ந்து F2லயே எக்ஸாக்டா இருக்கு. இமேஜ் எப்படி இருக்கு, இங்க F2'லயே இமேஜ் இருக்கு. அப்ப ஆப்ஜெக்ட் இப்படி நோக்கி ஆப்டிக்கல் சென்டர் நோக்கி வர வர இமேஜ் எங்க இருந்து, F1' இருந்து விலகி வெளியே போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா இங்க சேம் சைஸ்ல இருந்தது, இப்ப ஆப்ஜெக்ட் வந்து F2க்கும் F1க்கும் இடையில வரையில இமேஜ் F2' தள்ளி போகுது. பாருங்க, வெளியே போகுது. நான் சொன்ன மாதிரியே இந்த பேட்டர்ன் ஒத்து போகுது பாருங்க. அப்ப என்லார்ஜ் சைஸ்ல இருக்கு ரியல் இமேஜ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து F1'க்கு எக்ஸாக்டா F1ல வரையில இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? நோ இமேஜ் ஃபார்மிங். அடுத்து பாருங்க, ஆப்ஜெக்ட் வந்து F1க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில வரையில இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜா ஃபார்ம் ஆகுது. மற்றது எல்லாமே ரியல் இமேஜ், இங்க வெர்ச்சுவல் இமேஜ். மற்றது எல்லாமே இன்வெர்டடா இருக்குது, இது அப்ரைட்டா இருக்கு. சரிங்களா? எரெக்ட்னு சொல்லுவோம். ரைட். இதுதான், இந்த பேட்டர்னை தான் நம்ம லென்ஸ்ல புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கான்கேவ் மிரருக்கு ரே டயக்ராம் எல்லாமே பண்ணி அது ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லிடலாம். ஏன்னா பிகாஸ் அதுல எல்லாமே வெர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம கான்கேவ் லென்ஸுக்கு பொசிஷன், ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்து இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுல வெரி சிம்பிள் தான். இதுல எல்லாமே வெர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். ஒருவேளை இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல இருந்து ஃபோக்கல் பக்கத்துல வர 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 எப்படி இருக்கும், ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கலுக்கும் இடையில தான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுவும் வெர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப
இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கல் லென்த்துக்கு பக்கத்துல இருக்குதுன்னா இமேஜ் வந்து எதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கல் லென்த்துக்கு இந்த ஃபோக்கல் லென்த் பக்கத்துல இருக்கையில இமேஜ் எங்க இருக்கு இன் பிட்வீன் எஃப் அண்ட் சில இருக்கா. சின்றது என்ன ஆப்டிக்கல் சென்டர், எஃப்ன்றது ஃபோக்கல் பாயிண்ட். இப்ப ஒருவேளை ஆப்ஜெக்ட் வந்து எஃப்லயே இருந்துச்சுன்னா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த எஃப்க்கும் சிக்கும் எக்ஸாக்டா இன் பிட்வீன் சென்டரா ஃபார்ம் ஆயிருக்கும். எஃப்க்கும் சிக்கும் சென்டர் எஃப் வந்து ஒரு எஃப்க்கும் சிக்கும் இடையில 10 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா. எப்ப ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கல் லென்த்ல இருக்கும்போது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். கான்கேவ் லென்ஸை பொறுத்தளவு எல்லாமே வெர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபோக்கலுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கும்போது தான் வெர்ச்சுவல் இமேஜ் என்லார்ஜ் வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல கான்வெக்ஸ்ல. ஆனா இங்க எல்லா கேஸுக்குமே வெர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.